Hi friends, welcome to Kalandi's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாவக்காய் தொக்கு. அதாவது இது புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக தொக்கு மாதிரி செஞ்சு இதை வந்து ஒரு 2-3 நாள் வந்து நம்ம வெளியே வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. பாவக்காயில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இதை எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். இது மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாவக்காய்க்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை அளவுக்கு கருப்பு புளி சேர்க்கறனால தக்காளி குறைவாக தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சின்ன துண்டு வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய். இப்போ ஒரு மண் கடாய் எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு புளிக்குழம்பு வெரைட்டி செஞ்சாலும் மண் கடாயில் செய்கிறப்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தோல் கெட்டியாக இருக்கிற தக்காளி எடுத்திருக்கேன். அதனால் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பாவக்காயை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியோடு சேர்த்து. இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். புளி தண்ணி, நம்ம புளி எடுத்தோம் இல்லைங்களா, அது நல்லா திக்காக கரைச்சி புளி தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சம் நல்லா அந்த புளி வந்து பாகக்காய்க்குள்ளே இறங்கின அப்புறமா சாம்பார் மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். பிளெயின் ரெட் சில்லி விட சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறப்ப, ஏன்னா அதில் நம்ம மல்லி ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம். புளிக்குழம்புக்கு இது புளி தொக்குக்கு வந்து அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், இந்த புளி தண்ணியே போதும். இதனால் நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல பாவக்காய் வந்து வெந்துருச்சு, திக்காயிருச்சு. இது கூட 2 கட்டி சின்ன துண்டு வெல்லம். அதாவது இந்த மாதிரி புளித்தொக்கு, புளிக்காய்ச்சல் செய்கிறப்பெல்லாம் நம்ம வந்து வெல்லம் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான கெட்டியான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது, தண்ணி எதுவும் விட்டு வரலை. இதை ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. புளி சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம், தண்ணி சேர்க்காமல் சமைச்சிருக்கோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த அருமையான பாவக்காய் தொக்கு வந்து
ரைஸில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து பாவக்காய் வந்து எப்படியே வேறு மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கசப்பு தெரியாது அதிகமாக, ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம், எல்லாமே வெல்லமும் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.